Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு நம்ம பலாக்காய் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையில எண்ணெய் தடவிக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அது மேல வச்சு கட் பண்ணுங்க. பலாக்காயில இருக்கிற ஹார்டான சென்டர் பார்ட்டும் இந்த முள்ளு மாதிரி இருக்கிற தோலையும் நம்ம நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மசாலாவை நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். 10 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு 5-6 முந்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, சின்ன ஜாதி பத்திரி, இதுலேயே 3-4 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சூடான குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச புதினா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கியிருக்கோம். இல்லாட்டி இந்த மிளகாய் தூள் கருகிடும். இப்போது ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடயே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு 3-4 நிமிஷம் நல்லா சிம்மில் குக் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இந்த டைமில் ஒரு 4-5 நிமிஷம் நல்லாவே குக் ஆகட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். மசாலாவை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காய் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காய் சேர்க்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பலாக்காயும் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த காயில் நல்லா பிடிக்கட்டும். காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அரிசி உடையாமல் இந்த மசாலா கூட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்போவே நான் மசாலாவுக்கு சேர்த்துருந்தேன். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ லிட்டு போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். நம்மளோட பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் உடையாமல் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். பலாக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்டியான பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.